அவங்க வெள்ளை அறிக்கை விட்டதுல தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு உங்களுக்கு பாத்துக்கிறதுக்கு. இப்போட திமுக அரசா இப்பதானே வந்திருக்காங்க, ஒரு அசம்பிளி செஷன் இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க. எனக்கு ஒரு பாரத நாட்டோட மத்திய அரசுல இருக்கக்கூடிய அமைச்சரா நான் சொல்றேன், தமிழ்நாடு மத்திய அரசோட ஒரு கோஆபரேட்டிவ் மூட்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா எந்த ஒரு மாவட்டத்துக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் குறைச்சலா பண்ணுங்க இல்ல நிறைக்க பண்ணாதீங்கன்னு பிரதமர் ஐயா என்னைக்கும் சொல்லல. இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலையும் சரி தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நிதியும் கொடுக்கப்பட்டது. அதை தவிர பெரிய பெரிய ப்ராஜெக்ட் தூத்துக்குடி மாதிரி இடத்துல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட அப்போ எடுத்துட்டு வந்தோம். இப்பவும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான உதவிகளும் அவங்களுக்கு உரிமையாக கொடுக்க வேண்டிய தொகைகளும் கட்டாயமாக கொடுக்கப்படும். ஒரு நிமிஷம் இருக்கு, எல்லாருக்கும் பதில் சொல்றேன். ஆனா ஒண்ணா பண்ணு. சட்டப்பேரவையில கூட்டத்தொடரும் போது அப்போதைய முதல்வர் முன்னாள் முதல்வர் ஒரு குட்டி கதை மூலம் விமர்சனம் பண்ணிருந்தார். அதை எப்படி பாக்குறீங்க? அரசியல் விமர்சனம் சட்டசபையில பண்ணாம வேற எங்க பண்ண முடியும்? எதிர்கட்சியும் பதில் சொல்லட்டும், ஆளும் கட்சியும் பேசட்டும். அதனால தப்பு ஒண்ணும் இல்லைங்களே. Ma'am, the truce between US and Iran, will it help reduce uncertainties as of now? Yes, if the truce will come into play, yes, it will help the uncertainty to be removed. Meaning uncertainty will go away, we can plan with a bit more confidence. Not just us, any country. காஞ்சிபுரத்துல மெடிக்கல் காலேஜ் பத்திலாம் இதுவரைக்கும் வரல. நிறைய பேர் மருத்துவ கல்விக்காக வந்திருக்காங்க. ஆனா காஞ்சிபுரத்துல என்ன மெடிக்கல் காலேஜ் இல்லாம இருக்காங்க. அதுக்கு நீங்க தமிழக அரசு கேட்க சொல்லுங்க. ஏன்னா மத்திய அரசு மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெடிக்கல் காலேஜ் அமைக்கிறதுக்கும் காலேஜோட சேர்த்து ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கான 3 பட்ஜெட்டுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் வாக்குறுதி. எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் வச்சுக்காங்க, அந்தந்த மாநிலத்துல பிளான் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கோம். ஸோ தமிழக அரசு அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். பல்வேறு திட்டங்கள் வந்து அறிவிக்கிறாங்க. அதனால வந்து நிதி சுமை அதிகமாகுது, கடன் ஆகுது. ஒரு மாநிலத்தில் அதிமுக ஆட்சியில் 5 லட்சம் கோடியும் 10 லட்சம் 13 லட்சம் கோடியும் போயிருக்கா சொல்றாங்க வெள்ளை அறிக்கையில. இன்னும் கூடுதலா போக போக நாட்கள் ஆண்டுகள் ஆகும், இன்னும் கூடுதலா நிதி ஆகும். ஒரு நிமிஷங்க. ஒரு கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக ஒரு பொதுமக்களுக்கான சொத்து கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு கொடுக்கணும். சொத்துனா என்னங்க? ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில்நுட்பத்திற்காக ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், இதெல்லாம் பரம்பரையா இருக்கும். அதாவது இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இருக்கும். அந்த சமயத்துல மக்களுக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக தொழில் அந்த இடத்துல வளரும். இல்ல அதை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஹாஸ்டல்ஸ் கட்டுவாங்க, பிள்ளைங்க வரத்துக்கு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் பெருகும். இப்படியாக ஒரு சொத்து கிரியேட் பண்ணினா, கடன் வாங்கி கிரியேட் பண்ணா கூட அதன் மூலமாக எக்கானமியில பலதரப்பட்ட தாக்கம், நல்ல தாக்கம், கெட்ட தாக்கம் இல்லை, நல்ல தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக எக்கானமி வளரும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தியரி. அதனால நான் கடன் வாங்கிட்டே போறோமே, கடன் வாங்கி அதன் மூலமா என்ன பண்றோன்றதுதான் விஷயம். நீங்க சொத்து உருவாக்குறீங்களா, அதன் மூலமா கல்வி வருதா, அதன் மூலமா தொழில் வருதா, அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகுதா, அதை பண்ணுங்க. அதனாலதான் மோடி ஐயா பாருங்க, ரோட கட்டுங்க, போர்ட்டை கட்டுங்க, ஏர்போர்ட்டை கட்டுங்க, மக்கள் வரட்டும், இல்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுங்க அப்படின்னு பண்றோம். சொத்து, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நீ அதை பண்ணாம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது இன்னைக்கு மக்கள் கையில பணத்தை கொடுத்துடுறேன், இவங்களுக்கு உயர்வை கொடுத்துடுறேன், அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துறேன், இன்னும் 1000 பேருக்கு, இதை மாத்திரம் பண்ணிருக்கணும். ஆனா இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, இதையும் பண்ணுங்க. உங்களுக்கு வசதி இருக்கும்போது பண்ணுங்க. வசதி குறைச்சலா இருக்கும்போது வாங்குற கடனை நல்ல சொத்து அமைப்பதற்கு செலவழிக்கணுங்கிறது தான் தத்துவம். கேட்டவங்களே கேட்காதீங்க. அது அந்த விஷயம் எனக்கு ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். யார் என்ன கேட்கறாங்க, எது வேணாங்கிறாங்கன்றத பாத்துக்கணும். ஆனா அமராவதியோட ஆந்திர பிரதேஷோட தலைநகர விஷயத்துல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அந்த தலைநகரம் அங்கதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு 2014 19 வரைக்குமான இருந்த அந்த கட்சி, ஆளுமையில இருந்த அந்த கட்சி அதை வளர்த்தாங்க, நல்லா பில்ட் பண்ணோம்னா. அதுக்கப்புறம் அந்த கட்சி இல்லைங்க அங்க தலைநகர் இருக்காது, நான் வேற எங்கேயோ எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது 19 24 வரைக்கும். அதனால நிலப்பாட்டுல வந்துருச்சு, அப்படியே அது நிலுவையில வந்துருச்சு. அதுக்கப்புறம் 24 ஆரம்பிச்சு இப்ப திருப்பி இல்லைங்க அங்கதான்
அமராவதியில தான் எங்க கேபிட்டல். அது அவங்க ஒரு நிமிஷம் பதில் முடியல. சோ இப்போ அப்படியாக அந்த அமராவதி மாத்தம் அப்போலேருந்தே கட்டி இருந்தா நடந்திருக்கலாம். ஆனா நடுவுல அரசியல் காரணமா அது நிறுத்தப்பட்டது. அந்த மாதிரி எந்த விஷயத்திலையும் கூட எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு பொறுப்போட ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா அதை நம்ம எடுத்துட்டு போகணும். இந்த விஷயத்த எனக்கு முழுமையா விஷயம் தெரியாது, விவரம் தெரியாது, அதனால நான் கமெண்ட் பண்ண விரும்பல. இன்னும் 2 கேள்வி. நான் புதுச்சேரி போனேன். உங்களுடைய ஜிஎஸ்டிபின்னு இருக்குங்களா, நாட்டுக்கு ஜிடிபி, ஒரு ஸ்டேட்டுக்கு ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமெஸ்டிக் ப்ராடக்ட். அந்த அமௌண்ட்ல 3% நீங்க கடன் வாங்க. அதுக்கு